இந்தியா கூட்டணி சார்பில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அவரை கிட்டத்தட்ட 22,400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில இந்த 3 வருஷத்துல நாம ஆற்றிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் எடுத்துக்காட்டுக்காக உங்ககிட்ட குறிப்பிட விரும்புகின்றேன். கும்பகோணத்தில் ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் நவீன வணிக வளாகங்கள், சாலை பணிகள், பாதாள சாக்கடை, குடிநீர் பணிகள், மழைநீர் வடிகால்கள், பூங்காக்கள், மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்டவை அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 3 வருஷத்தில் மட்டும் 700 கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடந்திருக்கு. ரூபாய் 81 கோடியே 41 லட்சம் மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிக்கென்று சாலை வசதி, குடிநீர் வசதி, அங்கன்வாடி கட்டிடங்கள், சமுதாய கூட பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விரைவில் அத்தனை பணிகளும் முடிவடைந்து உங்களுடைய பொதுமக்களுடைய பயனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 212 கோடி மதிப்பீட்டில் காவேரி மற்றும் அதன் கிளை ஆறுகளை புனரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது. ரூபாய் 400 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை மற்றும் பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதெல்லாம் பல சாதனைகள்ல ஒரு சில குறிப்பிட்ட சாதனைகளை மட்டும் நேரம் இல்லாத காரணத்தினால உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அதே போல சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் நான் கொடுக்கிறேன். நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரோட வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக கலைஞர் வழியில சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அதுல சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கும்பகோணம் அரசு கல்லூரி அருகில நவீன விளையாட்டு அரங்கம், ஸ்டேடியம் ஏற்படுத்தப்படும். என்னோட டிபார்ட்மெண்ட் தான் செஞ்சு கொடுத்துருவோம், நிச்சயம் செஞ்சு கொடுத்துருவோம், நம்பிக்கை இருக்கா? கும்பகோணத்தை தலைநகரமாக கொண்ட புதிய மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதன் மீது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்த உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். அதே போல காட்டுறேன் எடுத்தோன்னே வா. அதே போல டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நவீன அரிசி ஆலை ஏற்படுத்தப்படும். கைத்தறி பட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் கைத்தறி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்களிப்பதுடன் பட்டு மற்றும் ஜவுளி பூங்கா மற்றும் ஜவுளி சந்தைகள் அமைத்து தரப்படும். மகாமக திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவிக்கப்பட்டு கும்பகோணம் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றி தரப்படும். மகாமக திருவிழா காலங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக அண்ணல் அக்ரஹாரம், தாராசுரம் மற்றும் பாபநாசரத்தில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும். தஞ்சாவூர் விழுப்புரம் இடையேயான ரயில் பாதை இரட்டை வழி பாதையாக மாற்றப்பட்டு சென்னைக்கு பகல் நேர ரயில் சேவை ஏற்படுத்தி தரப்படும். சுவாமிமலை நாச்சியார் கோயில் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய, இந்த மயிலாடுதுறையில இந்த கும்பகோணம் தொகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதையெல்லாம் கண்டிப்பா தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியின் சார்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல சொல்லியிருக்கிறார், 2014 மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்க தாய்மார்கள், நீங்க சொல்லுங்க, 2014 ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? இப்ப இல்ல, 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபாய் இருந்துச்சுமா. இப்ப எவ்வளவுமா? 1200. ஏத்துனது யாருமா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல? ஏத்துனது ஒன்றிய பிரதமர், ஒன்றிய அரசு தான் ஏத்துச்சு. 10 வருஷத்துல எவ்வளவு ஏத்தினாங்க? கிட்டத்தட்ட மாசம் ஏத்தி 800 ரூபாய் ஏத்தி 1200 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னு ஒரு நாடகம் ஆடுறார். அதாவது மகளிருக்கு பரிசு கொடுக்கிறாரா? பரிசு கொடுக்கறேன்னு சொல்லி எவ்வளவு இறக்கி இருக்கிறாரு விலை? வெறும் 100 ரூபாய் இறக்கி இருக்காரு. ஏத்தும் போது 800 ரூபாய் ஏத்தினாரு. இப்போ தேர்தல் நாடகம் உங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு 100 ரூபாய் இறக்கி இருக்காரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாந்துடாதீங்க. மீண்டும் சொல்ற, ஏமாந்துடாதீங்க. மோடி வாயில நல்லா வடை சுடுவார், சரியா? நாம பொதுவா பொய் சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்லுவோம் நல்ல வாயில வடை சுடுறாருப்பா அப்படின்னு. ஆனா மோடி என்ன தேவை பண்ணுவாரு? வாயில வடை சுட்டு மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, அந்த வடையும் அவரே சாப்பிட்டுருவாரு.
அப்பேற்பட்ட பிரதமர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 500 ரூபாய்க்கு தரப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 65 ரூபாய்க்கு 1 லிட்டர் டீசல் தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். தருவார், நம்பிக்கை இருக்கா? அதே போல மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி, நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்றோம், கார்ல போறோம், பைக்ல போறோம். அப்போ எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் பூத் அமைச்சிருக்காங்க, சுங்கச்சாவடி. அங்க வசூல் பண்றாங்க 100 ரூபா 120 ரூபா 200 ரூபான்னு வசூல் பண்றாங்க. இனிமே நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தலைவர் சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடியும் அகற்றப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.